ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஹைக் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.2% வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வரலாறுகாராத உச்சம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்போதுமே மார்க்கெட் வந்து அபோவ் 1%, 1.5% வந்து மேலே போகிறது பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் அபோவ் 3%, 3.2%ங்கிறத வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்நார்மலான ஒரு ஹைக் தான். ஸோ இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதே ஹாப்பினஸோட ஒரு ஸ்டாக் வந்து எப்படி நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ஸோ நம்ம வந்து எப்படி கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு வந்துட்டு ஏதாவது சம்திங் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஏன் ஒரு ஸ்டாக்கை கிஃப்ட் பண்ணலாமே அப்படிங்கிற தாட் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கான வே வந்து தெரியல. ஈவன் தோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு சிம்பிளிஃபைடாகவும் இல்லை. நான் சொல்கிறது ஜஸ்ட் 3 இயர்ஸ் முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 இயர்ஸில் நிறைய அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கை வந்து கிஃப்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, தென் இது எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு ஜீரோதால் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால ஜீரோதால இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல் வந்து இந்த ரைட் சைட் கார்னரில் போய்க்கோங்க. இங்கேருந்து கான்சோல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கான்சோலோட இப்படி டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து மறுபடியும் வந்துட்டு உங்களோட ரைட் சைட் கார்னரில் போயிட்டு கிஃப்ட் ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வந்து 4 லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு, அதாவது உங்களோட ஸ்டாக் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்கை நீங்கள் வந்துட்டு கிஃப்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு உங்களோட ரிசிபியன்ட், அதாவது ரிசீவ் பண்ணவங்களுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இதுலேருந்து கொடுப்பாங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிஃப்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஜீரோதால் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து டேரெக்டாகவே அதை வந்துட்டு அந்த ரிசிப்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போஸ் ஜீரோதால் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணணும். ஜீரோதால சைன் அப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பரோட இதில் வந்துட்டு அவங்க அந்த ஸ்டாக் வந்துட்டு எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க எப்போ சைன் அப் பண்ணுறாங்களோ அப்போ வந்துட்டு அவங்க அதை வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு, அதாவது ரிசீவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்செப்டன்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆத்தரைசேஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசீவர் யாரோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் கொடுத்துருவாங்க. ஸோ இது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2021 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு 100 ஸ்டாக் வந்து ஹார்ட்வேல வந்து ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது ஸ்டாக் வந்து நான் ப்ராசஸ் பண்ணல. அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு வேணாம்னு சொல்லிட்டு அப்படி. ஸோ அதனால் அந்த ஸ்டாக்கை நான் அப்படியே பாதியில் நிறுத்திட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோட ஒய்ஃப் பேரில் வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீக் வந்து என்னோட மேரேஜ் ஆனிவர்சரி. ஸோ மேரேஜ் ஆனிவர்சரிக்காக இந்த ஸ்டாக் வந்து நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு நான் கிஃப்ட் பண்ணுறேன். ஆனிவர்சரி கிஃப்ட். ஓகே. ஸோ இது நான் சூஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் கண்டினியூ கொடுக்குறப்ப இங்கே வந்து என்னோட டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே காமிப்பாங்க கீழே. ஸோ இதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஸ்டாக் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ வேல்யூ வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிறதுல என்னோட ஸ்டாக்கில் வந்துட்டு என்னோட போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப ஹை வேல்யூபிளாக தென் வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற ஸ்டாக் 2 ஸ்டாக். ஸோ தீபக் நைட்ரேட்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து சிடிஎஸ்எல், இந்த 2 ஸ்டாக் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்மளை வந்து இங்கே வந்து கிஃப்ட் குவான்டிட்டி வந்து நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் ஒரு 5 ஸ்டாக்கு, அதில் ஒரு 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட சார்ட்ஸ் மேலே வந்து பாருங்கள், இங்கே வந்து டோட்டல் வேல்யூ வந்துடும். ஸோ இதுக்கு கீழே இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு இந்த 2 ஸ்டாக் மட்டும் நான் செலக்டிவாக வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அதில் வந்துட்டு இதோட ஸ்டாக் வந்துட்டு ஒரு 5, தென் வந்து தீபக் நைட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5. ஸோ இங்கே வந்து நம்மளோட டோட்டல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வந்து கொடுக்க விருப்பப்படுறோமோ அதை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆன்சர் கொடுத்தோம் அப்படின்னா போதும். இதை வந்து நம்ம ப்ராசஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். கீழே பாருங்கள், என்னோட டேஷ்போர்ட்லேயே வந்துட்டு ஃப்ரண்ட்லேயே வந்துடுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த லிங்க்கை வந்து நம்ம வந்துட்டு ரிசிப்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் இதை வந்து ட்ராக் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணால் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸோ சேம் அதே மாதிரியான இங்கே ப்ரொசீஜர்ஸும். ஸோ இதில் வந்து நான் அந்த ஸ்டாக்கை நான் விற்கலை. இதுக்கு 2க்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது நான் செல் பண்ணிவிட்டு நான் வந்து அதை பணத்தை எடுத்து கொடுக்குறதுக்கும் அப்படியே அக்கௌண்ட்டில் இருக்கிற சேம் ப்ரைஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது.
பட் இதுக்கு வந்து ஐ திங்க் ஸோ வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுவாங்க. ஏன்னா ஜீரோதாலே ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் நம்ம மாற்றுறோம். ஸோ அதனால கண்டிப்பாக டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்துட்டு டியூட்டி சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ரைஸில் ஆவரேஜ் ப்ரைஸில் வச்சிருக்கோமோ அதே ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக்ல இருந்து ஒரு 5 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக் நைட்ரேட்ஸும் 5 குவான்டிட்டி சீரியஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரிடியூஸ் ஆகும். அது வந்து நம்மளோட பார்ட்னர், நம்மளோட ஃப்ரெண்ட் யாருக்கு நம்ம கிஃப்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான், வெரி சிம்பிள். ஸோ இதில் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது. அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்லை அக்கௌண்ட் ஒருவேளை அவங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒன்ஸ் நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அவங்க என்னைக்கு அந்த ஜீரோதால வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு அந்த கிஃப்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். ஸோ இது வந்து கிரெடிட் ஆனதுக்கப்புறம், அதாவது என்னோட ஒய்ஃபோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ எடுத்து இதை வந்து நான் கன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.